ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ நிறைய இளைஞர்களுக்கு, குறிப்பாக லவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி காதலை சொல்லணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற காதலர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா, காதலிக்கிறத விட காதலை சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஒருவேளை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம லவ்வை சொல்ல போய் நமக்குள்ளே இருந்த இவ்வளோ நாள் நட்பு போயிடுமோ அப்படின்ற பயம், இந்த மாதிரியான கேள்விகள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஆனால் காதலை சொல்கிறதுக்கும் ஒரு அழகான வழி இருக்குது. அதை ஒவ்வொன்றா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கோ இல்லை உங்களோட பார்ட்னருக்கோ கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட பேஜில் இருக்க கிஃப்ட்ஸ் ஒரு மெமரபிளான கிஃப்டாக இருக்கும். அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒர்த்தான கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா இப்போவே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குங்க. ஒரு நாள் பார்த்துட்டு ஐ லவ் யூன்னு போய் சொல்லிடாதீங்க. அது சினிமாவில் வேணால் வேலை செய்யலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல அவங்களோட பேசுங்க, பழகுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்த உடனே கரண்ட் அடித்தா மாதிரி இருந்துச்சு, மின்னல் தாக்குச்சு, அம்பு குத்துச்சு அப்படின்னு எல்லாம் டைலாக் பேசிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய காதல் உண்மையானதாக இருந்தால் கூட அந்த பொண்ணு உங்களை கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முதல்ல உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் ஒரு நல்ல உறவை, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குங்க. ரெண்டாவது விஷயம், சரியான நேரத்தை சூஸ் பண்ணுறது. லவ்வை சொல்கிறதுக்கு நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அவங்க டென்ஷனில் இருக்கும்போதோ இல்லை எக்ஸாம் டைம்லேயோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ நீங்கள் போய் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு டென்ஷனில் இருக்கிறப்போ நம்மளாலேயே கரெக்டான முடிவை சூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் போயிட்டு சடனாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள் ஓடும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டைம்னா நிறைய பேருக்கு ரொம்பவே நர்வஸ், பதட்டம் எல்லாமே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் போய் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையாகவே அந்த பொண்ணும் உங்களை லவ் பண்ணி உங்களோட லவ்வுக்கு ஓகே சொன்னாலும் அது அந்த பொண்ணோட கெரியரை கண்டிப்பாக பாதிக்கும். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எந்த பொண்ணுமே தன்னோட லவ்வை சீக்ரெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இந்த லவ் நல்ல ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக பில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே போய் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக பேசக்கூடிய ஒரு டைமை நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த டைமில் அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே எந்த நர்வஸ்னஸ், எந்த டென்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி கம்ஃபர்டபுளாக நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். அந்த பொண்ணு நிச்சயமாக அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மூணாவது விஷயம், மனசில் இருக்கிறத நேர்மையாக சொல்லுங்கள். காதலை சொல்கிறதுக்கு பெரிய சினிமா டைலாக்லாம் தேவையே இல்லைங்க. சிம்பிளாக மனசில் இருக்கிறத சொல்லுங்கள். உதாரணத்துக்கு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், சில நாளாக உங்கள் மேலே ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது, உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் நாம் இதை பற்றி பேசலாம், இல்லைனா உங்கள் முடிவை நான் முழுசாக மதிக்கிறேன், நீங்கள் என்ன முடிவு சொன்னாலும் எனக்கு அது ஓகே, அதுக்கப்புறமா உங்கள் வழியில் நான் குறுக்கிட மாட்டேன், ஆனால் ஒருவேளை நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னராக நான் இருப்பேன் அப்படின்னு இந்த வரிகளே போதும். இதில் மரியாதையும் இருக்குது, நல்ல மெச்சூர்டான ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது விஷயம், ப்ரெஷர் கொடுக்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லவ்வை சொல்லிட்டு எனக்கு இப்போவே பதில் வேணும், இன்னும் 2 நாளில் நீ பதிலை சொல்கிற, இன்னும் 1 ஹவரில் நீ பதிலை சொல்கிற, இல்லைனா நான் பேசவே மாட்டேன், இல்லைனா நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன், நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பழகிருக்கேன், எனக்காக ஒத்துக்கோ, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, ப்ளீஸ்னு கெஞ்சுற மாதிரியோ இல்லை ஆர்டர் போடுற மாதிரியோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிகமான ப்ரெஷர் கொடுப்பாங்க. அது அவங்க கண்ணுக்கு ஒரு டாக்ஸிக்காக தான் தெரியும்.
லவ் சொல்லும் போதே இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்க ஒரு பர்சன் நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ டாக்ஸிக்காக நடந்துப்பாங்க, எவ்வளோ ப்ரெஷர் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஓகே சொல்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி ப்ரெஷர் கொடுத்து டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது காதலும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய உண்மையான காதலை அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. அவங்களோட முடிவை அவங்களே எடுக்கட்டும். அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் மதிக்க கற்றுக்கணும். 5வது விஷயம், அவங்க பதிலை மதிங்க. ஒருவேளை அவங்க ஆமாம் ஓகே அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க, லவ் பண்ணுங்க. ஆனால் இல்லைன்னு சொன்னால் அதுக்காக கோவப்படாதீங்க. திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, பின்னாடியே சுற்றுறது, நீ இல்லைன்னா நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன், இப்படியெல்லாம் அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்கறது, இதெல்லாம் காதலே கிடையாதுங்க. ஒருத்தரோட முடிவை மதிக்கிறது தான் உண்மையான காதல். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரோட முடிவுக்குமே ஈக்குவாலிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். 6வது விஷயம், கிஃப்ட் கொடுத்தா காதல் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுத்தா, பெரிய சர்ப்ரைஸ் பண்ணால் லவ் ஓகே ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே அப்படி கிடையாது. காதலுக்கு முக்கியமானது காசு கிடையாதுங்க, நல்ல மனசும் மரியாதையும் உண்மையான அன்பும் தான். நீங்கள் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட், பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுறதை விட சிம்பிளாக ஒரு பூ வாங்கி உங்கள் மனசில் இருக்க காதலை சொன்னால், உங்கள் மனசு நல்ல மனசாக இருந்தால், உங்கள் காதலை அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. 7வது விஷயம், உங்களை நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. மற்ற பசங்க மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி உங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் பேசுறது தேவையே கிடையாது. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் இந்த பையன் மாதிரி பண்ண மாட்டேன், நான்லாம் உனக்கு ஜெம்மா, என்ன மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க, நீ மட்டும் எனக்கு ஓகே சொன்னா உன்னை லைஃப்பில் மகாராணி மாதிரி நான் வச்சுக்குவேன், இப்படியெல்லாம் பேசுறது தேவையே இல்லாத ஒரு விஷயம்தான். உங்களோட இயல்பை அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதுவாகவே அந்த பொண்ணு உங்களை விரும்பினாதான் அந்த காதல் லைஃப் லாங் வரைக்கும் நிலைக்கும். நீங்கள் லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ போலியாக ஒரு வேஷத்தை போட்டுட்டு பின்னாடி அது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களோட உறவு முறியறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட இயல்பு என்னவோ அதை மட்டும் காட்டுங்க. அதுதான் ரொம்ப அழகான விஷயம் காதலில். 8வது விஷயம், தைரியமாக உங்கள் காதலை சொல்லணும், ஆனால் பணிவோடு சொல்லணும். காதலை சொல்கிறது பெரிய சாதனை எல்லாம் கிடையாதுங்க. அது உங்கள் மனசில் இருக்கிற உணர்வை, மரியாதையை பகிர்றது தான். அதனால பயப்படாமல் சொல்லுங்கள், அதே நேரத்தில் பணிவோடு பேசுங்க. 9வது விஷயம், ரிஜெக்ஷனை ஏற்றுக்க கற்றுக்கோங்க. எல்லா காதலுமே வெற்றி பெறது கிடையாது. அது வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். ஒருவேளை இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது மரியாதையாக ஏற்றுக்கிட்டு முன்னாடி போங்க. அதுதான் உண்மையான ஒரு மெச்சூரிட்டி. அவங்க இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக உங்கள் கெரியரே போன மாதிரி, உங்கள் ஃப்யூச்சரே போன மாதிரி லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணாமல் அதே ஸ்டேஜ்லேயே ஸ்டக் ஆகி அப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. காதல் அப்படின்றது இன்றைக்கி ஒருத்தர் மேலே இருக்கலாம். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்னொரு உண்மையான காதல் கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காதலை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். ஆனால் அதை விட பெரிய விஷயம் எதிரில் இருக்கிறவங்க முடிவை மதிக்கிறது தான். காதல் அப்படின்றது கட்டாயப்படுத்தி வாங்குறது கிடையாதுங்க. 2 பேருக்கும் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அது அழகான உறவாக மாறும். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னாலும் அந்த உறவு நீடிக்கிறதுல நிச்சயமாக அர்த்தமே கிடையாது. அதனால காதலை சொல்லும்போது உண்மையை மட்டும் சொல்லுங்கள், மரியாதையாக சொல்லுங்கள். பதில் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க பழகுங்க. அதுதான் ஒரு நல்ல மனுஷனோட அடையாளம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டாப்பிக்கோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். இதே மாதிரி மனசுக்கு நெருக்கமான பல வீடியோஸ்கள் நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay connected with Stay Hungry. Thank you.